श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। सद्गुरु साईनाथரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் குரு சரித்திரத்தில் நிறைய விஷயங்கள் மாஸ்டர் அவர்கள் நமக்கு நுட்பமாக சொல்லியிருக்கிறார். இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம்னா, மகான்கள் தீர்த்த யாத்திரைகள் எல்லா இடத்திற்கும் சுற்றுப்பயணம் செய்வாங்க அப்படின்னா நம்மை காப்பாற்றுவதற்கு தான் செய்வாங்க. ஸ்ரீகுரு வாச பிரம்மேஸ்வர தரிசனம் பண்ண வருவார். வரும்பொழுது சுவாமி அங்க 2 பேர் உயிர் காத்த விஷயங்கள் நாம் முன்னே இருக்கிற சத்சங்கத்தில் கேட்டோம். சுவாமி ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தீர்த்தையாடல் செய்யணும்? அவர் பிரம்மச்சாரி தானே, உட்காரலாம் இல்லையா, உட்காரலாம் அல்லவா அப்படின்னா தன்னிடம் வர முடியாதவர்களுக்கும் அவர்கள் வருவார்கள். ஒரு பிராமணனை சுவாமி காப்பாற்றிய விஷயம் பார்த்தோம். அதுல தற்கொலை மகா பாவம் என்று மகான்கள் எல்லோரும் சொன்னதை நாம கவனித்து வந்தோம். தற்கொலை எவ்விதமாக அபராதம், அதாவது கொலையும் பெரிய தவறுதான். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது சுவாமி நம்மேல் இருக்கிற ஆங்கிரத்தினால் எவ்விதமாக நம்மை காத்தருள்வார் என்பது சாயம் தேவர் விஷயத்தில் நாம் பார்க்கலாம். சுவாமி அந்த நதிக்கரையில் இருக்கும் பொழுது சாயம் தேவர் ஸ்ரீகுருவுக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அப்போ ஸ்ரீகுரு என்ன சொல்லுவார்? இந்த வயிற்று வலி பிராமணருக்கு அறுசுவை உணவு, அதாவது விருந்து சாப்பாடு கொடு என்று சொல்லுவார். அப்ப சாயம் தேவர் சுவாமியும் சுவாமியுடைய சென்ற ஈழத்தையும் அந்த வயிற்று வலி பிராமணரையும் கூப்பிட்டு தம் வீட்டுக்கு வந்து உபசரிக்க வேண்டும் என்று கூப்பிடுவார். அவ்விதமாகவே சுவாமி அங்க வருவார். அந்த பிராமணனுக்கு அறுசுவை சாப்பாடு தரப்படும். அவரும் அதை உண்ட பிறகு வயிற்று வலி இல்லாமல் ஆனந்தமாக சாயம் தேவர் சுவாமியை ஒரு உச்சித ஆசனத்தில் உட்கார வைத்து ஸ்ரீகுருவுக்கு நாமதாரகர் பாத சேவை செய்து கொண்டே, சுவாமி, என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் ஒன்று இருக்கு, நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு முஸ்லீம் அரசனின் அரண்மனையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த அரசாங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அரசர் என்ன பண்ணுவாருன்னா, வருஷத்துல ஒரு பிராமணனை வந்து பலி கொடுப்பார். அவ்விதமாக இந்த முறை என்னோட டர்ன் வந்துடுச்சு. இப்ப நான் வந்து செல்ல வேண்டும். எனக்கு அவர் செய்தியும் அனுப்பிச்சிட்டார், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க வந்து நாம ஒரு ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது இங்க மகாபாரதத்துல பாண்டவர்கள் வந்து அஞ்ஞான வாசத்தில் இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல விருந்தினராக தங்குவாங்க. அந்த வீட்டுல வந்து தங்குறவங்களுக்கு ஒரு பசங்க இருப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு அரக்கன் இருப்பாரு. அந்த அரக்கர் வந்து உணவாக ஒரு மனிதனை வந்து அனுப்புறது, அந்த அரக்கனுக்கு உணவாக ஒரு மனிதனை வந்து அனுப்புறது அந்த ஊரோட கட்டுப்பாடு. அவ்விதமாக அந்த வீட்டுல வந்து தங்கும்போது அந்த அம்மா கஷ்டப்பட்டு இருக்கும்போது குந்தி தேவி என்ன பண்ணுவாங்க, என் பையனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமனை அனுப்புவாங்க. அப்போ அவரை கொன்னுடுவாங்க. இங்க எதுக்காகனா, அவ்விதமான பழக்க வழக்கங்கள் இருந்தது இல்லையா, அதுக்காக இங்கேயும் இந்த முஸ்லீமும் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிராமணனை வந்து பலியிடுறதுன்ற ஒரு பழக்கமா வச்சிருக்காரு. இப்ப வந்து சாயம் தேவர் டர்ன் வந்துருச்சு. சரி, அவர் சொல்றார், சாமி நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றார். சுவாமி என்ன சொல்றாரு? சுவாமி அவர் தலைமேல் கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றார். விஜய் பாபா, போயிட்டு வாப்பா, சென்று வா அப்படின்னு
சொல்லுவார். குரு எப்பவுமே நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். அதனால நாம ஞாபகத்துல வச்சுக்கணும், பகவான் தான், கடவுள் தான் அனைத்துக்கும் எஜமான், அவர்தான்னு சொல்லுவார். அனைத்துக்கும் எஜமான் அவர்தான்னு சொல்லுவார். பாபா எப்பவுமே சொல்லுவார் அல்லா மாலிக் அப்படின்னு சொல்லு. எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க? கடவுள் தான் எஜமான் என்று நாம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயம் நல்லா நம்ம மனதுல ஞாபகம் வச்சுக்கணும். என்னாலதான் முடிஞ்சது, நான் தான் இந்த சத்தத்துக்கு வந்தேன், நான் தான் இந்த கடவுளை தேடி போனேன், என்னாலதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுப்போம். ஆனா நாம சாப்பிடுற உணவு அது எப்படி டைஜஸ்ட் ஆகுது? நமக்கு 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 என்ன, நாம சிக்கன், மட்டன், பிரியாணி, இந்த மாதிரி சாம்பார், தயிர் எல்லாமே சேர்த்து சாப்பிடுறோம். இந்த நாக்கு வரைக்கும் தான் அந்த டேஸ்ட், உள்ள எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஆக்சுவலா வெளியே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே பிடிக்காது, அந்த ஸ்மெல் நம்மால தாங்க முடியாது. ஆனா வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அது எல்லாமே ஜீரணமாகி ரத்தமாக மாறுது. அப்படின்னா அதுக்கான முயற்சி யார் செய்யறாங்க? யோசிச்சு பார்க்கணும். நம்ம கண்ணுல ஒரு சின்ன தூசி படுறதுக்கு முன்னாடியே கண்கள் மூடி இருக்கு. அது எப்படி? அதுல நம்ம முயற்சி இருக்கா? அதுதான் பாபா சொல்ல வர்றார், கடவுள் தான் எஜமான். அத நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம அவர் மேல அளவற்ற பக்தி விசுவாசங்களோட வாழலாம். அத நினைவுல வச்சுக்கிட்டாலும் வாழலாம். இங்க ஸ்ரீ குரு சொல்றாரு, சரிப்பா நீ போயிட்டு வா, எல்லாத்துக்கும் கடவுள் தான் எஜமான் இல்லையா? அதனால நீ அந்த அரசனிடம் கௌரவம் பெற்று திரும்பி வருவாய், நல்ல சன்மானமும் பண்ணுவார்னு சன்மானம் மற்றும் நல்ல பரிசளித்து அனுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அது மட்டும் இல்லாம நீ வர வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன், அவனுடைய எல்லா உபசமும் பெற்று நீ இங்கு வருவ அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அது எதுக்கு சொல்றாரு? ஏன்னா அவன் தைரியமா இருக்கணும்ல. சொல்றதுக்கு ஒருத்தன் கூப்பிட்டுட்டு இருக்கான், போயிட்டு நான் திரும்பி வரணுமே, பத்திரமா வருவேனா அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்கும் இல்ல. அதான் அவ்விதமாக பாபா அவ்விதமாக இது பாபா சரித்திரத்துல நாம இத இங்க பார்க்கலாம். பாபா சொல்வார், நான் இருக்க உனக்கு பயமேன்னு பாபா சொல்லியிருக்கார். இத நாம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஸ்ரீகுரு சொல்றார், நீ வர வரைக்கும் நான் இங்க இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் ஒரு தைரியமா ஒரு துணிச்சலா செய்ய முடியும், துணிச்சலாகவும் நாம இருப்போம். அந்த ஒரு வார்த்தை நமக்கு தைரியத்தை தரும். நாம நிறைய வாட்டி சத்சங்கத்துல ஒரு குட்டி கதையா சொல்லி இருப்போம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது சைக்கிள் கத்துக்கிட்டே அப்பா பின்னாடி பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்பா பிடிச்சிக்கிட்டீங்களா? அப்பா பிடிச்சிட்டா? ஆமா பிடிச்சிருக்கேம்மா நீ ஓட்டுமா. அப்பா பிடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி கேட்போம், அப்பா பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கம்மா நீ ஓட்டுமா. அப்ப தைரியமா நம்ம முன்னாடி கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்பா கை விட்டுடுவாரு, சைக்கிள் தானா போயிட்டு இருக்கும். அப்பா பிடிச்சிருக்கையா அப்படின்னு கேட்போம், அப்பா பிடிச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ திரும்பி பார்க்கறதுக்கான தைரியம் வராது. குரல் கேட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா அப்பா இல்ல, சடனா நாம சைக்கிளை நிறுத்திடுவோம். அப்பா இருக்கிறார் என்ற தைரியத்துல அப்பா இருக்கிறார் என்ற தைரியத்துல நாம ஓட்டிட்டு இருப்போம். பாத்தியா, நான் அப்பப்பா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாங்க, நான் பிடிக்காம எவ்வளவு தூரம் போயிட்டேன் நீ, அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றது. அதான் மகான்கள் நான் இருக்கேன் என்று நமக்கு சொல்றது, கடவுள் காப்பாத்துவார் என்று சொல்றது, நம்மை முன்னேற்றி கொண்டு போகதான், நம்மள தைரியமாக நம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றதுதான் மகான்களின் எண்ணம். ஆகையால என்ன சொல்றார் சுவாமி என்ன சொல்றார், நீ வர வரைக்கும் நான்
இங்கே இருப்பேன் அப்படின்னு. அப்போ இருப்பேன், அப்போ போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லலைன்னா என்ன, நமக்கு டவுட் வந்துடும். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என் கண் முன்னாடியே அந்த பிராமணனை வந்து காப்பாத்திருக்காரு, எனக்கும் சுவாமி வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு தைரியமா ஒரு நம்பிக்கையோட போயிட்டு வருவார். அதான் இப்போ இதே மாதிரி பாபா சரித்திரத்துல நடந்துதா அப்படின்னு பார்த்தோம்னா நாம எல்லாமே லிங்க் பண்ணி பார்க்கணும். மகான்கள் சரித்திரத்தை வந்து இன்னைக்கும் சரி லிங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது பாபா சரித்திரத்துல வந்து பாபா வந்து என்னைக்கும் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வேற ஊருக்கு போனதா சரித்திரமே கிடையாது. இல்ல, ஆசாபதி வந்து ஜஜூரி என்ற ஊருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் போவாரு. கண்டோபாவோட விக்கிரத்தை பல்லக்கில வச்சுக்கிட்டு அங்க போவாரு. அங்க போன உடனே அங்க பிளேக் என்ற நோய் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. மால்சாபதி வந்து அந்த பல்லக்க நிறுத்திட்டு அப்படியே அதை சாஞ்சி அப்படியே நிப்பார். பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் பயந்து போயிருப்பாரு, என்னடா பிளேக் வந்துருச்சு, நம்ம எப்படா இந்த உற்சவத்துல இருக்கணும் அப்படியே சாஞ்சி யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி அவருக்கு தோணும். அப்ப திரும்பி பார்த்தா அங்க பாபா வந்து தரிசனம் கொடுப்பார். உடனே அவருக்கு தைரியம் வந்துடும், பாபா நம்ம கூட இருக்காரு, நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு. அவங்க கூட வந்து அவங்களுக்கும் தைரியம் சொல்லி அந்த திருவிழாவுல வந்து பங்கேற்று வருவார். இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். எல்லா இடத்திலையும் அவர் இருக்காரு, நம்மை ரட்சித்து கொண்டே இருப்பாரு அப்படின்றது. இந்த ஒரு வார்த்தை நாம வந்து அந்த அனுபவம் பெற்றோம் அப்படின்னா, இது நம்மளை ரட்சித்து கொண்டே இருக்கிறாருன்ற அனுபவம் பெற்றோம் அப்படின்னா, அதை அனுபூதியாக மாத்தின ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா திரும்பி திரும்பி அவர் நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாம அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். திரும்பி திரும்பி ஒரு அனுபவத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர்கிட்டதான் அவர் நம்ம கிட்டதான் அவர் இருக்காரு அப்படின்றதுக்காக இப்போ இதுல நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. இப்போ நம்ம பசங்க இருக்காங்க, நாம என்ன சொல்லுவோம், எப்பவுமே நான் கொடுக்கறதானா, நீ சம்பாதிச்சு உன் கால்ல நின்னு நீ எப்போ எனக்கு தரப்போற, நீ எப்போ எனக்கு செய்ய போற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதே மாதிரி அவரும் தானே கேட்பாரு, எத்தனை அனுபவங்கள் தான் நான் உனக்கு கொடுக்கறது, எப்பதான் என்ன நீ நம்புவ, எப்பதான் நான் கேட்டதை நீ தருவ அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மள கேட்கிறார். அவரு காசு தங்கமோ அந்த மாதிரி எதுவுமே அவரு கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு, நம்மளுடைய மனதை கேட்கிறார். அந்த மனசு அவருக்கு நாம சமர்ப்பிக்கணும். அது எதுக்காகன்னா, எந்த பாவனையோட செய்யறோம் என்றதுலதான் நம்மளோட சேவையின் பலன் ஆதாரமாக இருக்கும். அது எப்படின்னா, மகாபாரதத்துல போக வேண்டியதுதான் எக்ஸாம்பிள். கிருஷ்ண பரமாத்மா வந்து தூதுவராக செல்லுவார். அப்போ துரியோதனம் வந்து விருந்துக்கு கூப்பிடுவார். ஆனா கிருஷ்ணர் வந்து விதுரர் வீட்டுக்கு தான் கிருஷ்ணர் போவார். அப்ப கிருஷ்ணர் வந்தாரு என்ற தன்மயம் அவருக்கு அதீதமான ஆனந்தம். விதுரருக்கு மெய் மறந்து கிருஷ்ண பகவானை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை உரிச்சிட்டு பழம் வச்சுக்கிட்டு பரமாத்மாவுக்கு தோலை தருவார். அப்ப கிருஷ்ணர் அதுவும் எடுத்துண்டு சாப்பிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு சுய நினைவு வந்ததுக்கு அப்புறமா, ஐயோ சுவாமி தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு தோலை கொடுத்துட்டேனே, நீ பக்தி பாவனையோடு நீ கொடுத்த அந்த பாவனை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சோ அவர் அந்த தோலா இருந்தாலும் வாங்கிட்டார்.
அவர் என்ன சொன்னாரு, துரியோதனன் கூப்பிட்டான், அவன் சக்கரவர்த்தி, அங்க இருந்தா நல்ல சோறு போட்டு இருப்பான், அவன் கிட்ட வந்தா பாத்தியா நீ எனக்கு தான் தோலை தானே கொடுத்த. ஆனா அவர் கேட்கல. இந்த பக்தி அவர் மிகுந்த பக்தியோட சமர்ப்பித்த எதுவானாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். சரி, இதுக்காக நம்ம வந்து இப்ப பாபா இதுல என்ன, பாபாவோட சரித்திரத்துல இருந்து இதுல நம்ம இந்த விஷயத்துல நாம என்ன பார்க்கணும்னா, ஸ்ரீராம நவமி உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வயசானவர் வர முடியல, பயத்துல போய் நின்னுட்டார். பாபா அவரை கூட்டிட்டு வர சொல்லி ஷியாமாவை அனுப்புறாரு. அவர் போய் அவரை அழைச்சிடுவார். அவர் பையில இருக்கிற ஒரு சின்ன கற்கண்டை பாபா ஏற்றுக்கொள்கிறார். அவர் எடுத்துக்கிறார். அதான் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம்னா, ஆதாரம் இல்லாமல் சொந்தமான விஷயங்கள் சத்சங்கத்துல சொல்லப்படாது. உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லப்படும். விஷயங்கள் மட்டும்தான் சத்சங்கத்துல சொல்லப்படும். பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னா, பழம், புஷ்பம், தோயம் எதவானாலும் கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கார். இந்த 4 தான் சொன்னார். எந்த எல்லா கொடுக்கணும், எனக்கு துளசி தான் கொடுக்கணும், அப்புறம் வாழையில தான் கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லல. அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அவர் அப்படிதான் சொன்னார். அப்படின்னா நீங்க கங்கை கரைக்கு போய் தோயம்னா அந்த நீர், கங்கை கரைக்கு போய் அந்த தண்ணீரை தான் கொண்டு வைக்கணும்னு சொல்லல. நம்ம கிச்சன்ல வர டேப்ல வர தண்ணிய கங்கை தீர்த்தம்னு பாவனை பண்ணி அது எனக்கு போதும்னு சொல்றாரு. அப்படியே புஷ்பம்னு சொன்னாங்க, அது எந்த பூ, எந்த ஒரு பூ அப்படின்னு சொல்லல. அது எதுக்காக நாம சொல்றோம்னா, நாம இப்ப செண்டு மல்லி மாதிரி வரும், அது கடவுளுக்கு வைக்க கூடாது அப்படின்னு யார் சொல்றது? அதை யார் சொல்றது? எல்லாமே கடவுளின் படைப்பு தானே. அவர் படைப்பு அவர் எப்படி துச்சமாக எண்ணுவார்? இந்த பூ பூஜைக்கு உகந்ததல்ல, இந்த பூ அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்றது? அதுக்குதான் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கணும். பர்டிகுலர் இந்த 4 தான் சொன்னாங்க. எங்கேயும் இதுக்கு விவரமாக அதாவது சொல்லல. எந்த பாவனையோட பாவனையுடன் அது போதும், பாவனை தான் பிரதானம். அதே விதமாக நீ ஒரு நல்ல பாவனையோட வச்சா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதே விதமாக ரமண மகர்ஷி கிட்ட டூரிஸ்ட் எல்லாம் சில பேர் வருவாங்க. அப்போ ஒரு ஃபாரின் லேடி வருவாங்க. அவங்க அவங்க ட்ரெஸ் கோட் மாட்டாங்க இல்லையா, அவங்க பேண்ட் போட்டதுனால அவங்களால மடக்கி பத்மாசனத்துல உட்கார முடியாது. அதனால அவங்க காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ரமண மகர்ஷிக்கும் முட்டு வலி, அதனால அவரும் காலை நீட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற சிஷ்யங்க நம்ம கிட்ட மடக்கு, காலை மடக்குங்க, காலை மடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு காலை மடக்கி உட்கார்ந்துப்பாங்க. அப்போ சுவாமியும் காலை மடக்கி உட்கார். அப்போ சீடர்கள் போய், சுவாமி நீங்க ஏன் காலை மடக்குறீங்க? அவங்களுக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீ தான் சொன்னல அந்த அம்மாவை காலை மடக்கணும், அதனால நானும் காலை மடக்கிதான் உட்கார்ந்துப்பேன் அப்படின்னு. அப்போ இப்போ இதுக்கு ஏன் பகவான் காலை நீட்டி அவங்க மறுபடியும் அவர் சொல்லுவார், அந்த அம்மாவை காலை நீட்டி பகவான் உட்கார சொல்லுவார். ஏன் சொன்னார் அப்படின்னா, நம்ம தேகத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்துல இன்வால்வ் பண்ணணும்னா அது கண்டிப்பா அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த விஷயத்தின் மேல் கான்சென்ட்ரேஷன் நமக்கு இருக்காது. ஆகையால் தான் அந்த மாதிரி சொன்னாங்க. இப்ப பாபா யாருமே ஃபாஸ்டிங் இருக்க வேணாம்னு சொன்னார். எதுக்காக? நாம சாப்பிடாம இருந்தோம்னு சொன்னா இந்த பாடி இருந்திருக்கும், நம்மளோட உடல் இருக்கும். ஆனா மனசு அப்பதான் ஏதாவது நல்ல மனம் ஸ்மெல் வந்ததுன்னா உடனே அப்பா பக்கத்து வீட்டுல பொங்கல் நல்லா தாளிக்கிறாங்கப்பா, நல்ல ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு உள்வாங்கினாவே நாம சாப்பிட்ட மாதிரி. அப்போ அந்த பாவனை தான், அதான் நம்ம அத சாப்பிட்ட மாதிரி தான். அப்போ அதனாலதான் என்ன சொல்றாங்க, மனசுல நினைச்ச உடனே சாப்பிட்டோம். அதனால நாம ஏன் அந்த
ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம்னு பாபா சொன்னார். அதனால உன்னை நீயே ஏமாத்திக்கிற, மத்தவங்களையும் ஏமாத்துற, அழகா சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாபா சொன்னார். அதுக்குதான் பாபா சொன்னார். அப்போ இங்க யார திருத்துறார்? அவர் நம்மளோட மனசை திருத்துகிறார். அதுக்கான வழிகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாபா. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஒரு வீட்டுக்கு போறேன். அங்க பூரி, எனக்கு பூரி ரொம்ப பிடிக்கும். அங்க பூரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பூரி சாப்பிடுறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேனா? இல்ல, இன்னைக்கு வியாழக்கிழமையா போயிடுச்சுங்க, இல்லைன்னா நான் சாப்பிடுவேன். அப்ப அங்க சாப்பிட்ட மாதிரி தானே. எனக்கு சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்த உடனே அந்த மாதிரி ஆயிடும். அதுக்குதான் சொல்றேன், உன்னை ஏமாத்தி மத்தவங்களையும் ஏமாத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பாபா நம்மளோட மனச திருத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக முயற்சி பண்றார். ஆகையால் தான் ஆலயத்துல கோயில் நைவேத்தியம் பண்ணும்போது மட்டும் மூடி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அத மூடிட்டா கொண்டு போவாங்க. அத நாம பார்த்துட்டோம்னா நமக்கு சாப்பிடணும்னு தோணிடும். அப்போ அது நைவேத்தியம் அந்த நைவேத்தியம் உகந்ததல்ல. பார்த்த உடனே அது சாப்பிடணும் நமக்கு எண்ணம் வந்தாலே அது நைவேத்தியத்துக்கு உகந்ததல்ல. ஆகையால மூடி கொண்டு போயிட்டு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஆன்மீகத்துல முதல் ஸ்டெப் என்ன? சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஆத்ம விமர்சனம், அதாவது செல்ஃப் அனலைசிஸ். ஏன்னா நாம எந்த பாவனை, இப்போ ஒரு சத்சங்கம் சொல்றோம், நம்ம எந்த பாவனையோட சொல்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அப்படியே நான் சொல்றத மெய் மறக்கிற அளவுக்கு இருக்கணும், அவங்க மிரண்ட அளவுக்கு இருக்கணும், அவங்க எனக்கு சபாஷ்னு சொல்லணும்னு, அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக தான் நான் சத்சங்கம் சொல்றேனா, இல்ல எனக்காக நான் சத்சங்கம் சொல்றேனா அப்படின்னு நாம யோசிக்கணும். மற்றவங்களுக்காக சத்சங்கம் சொன்னோம்னா அது சிறிது காலம்தான் இருக்கும். எனக்காக சத்சங்கம் சொல்றேன்னா அது காலங்காலமாக நம்ம கூடவே வரும். மாஸ்டர் என்ன சொல்றாரு? சத்சங்கம் நீ மற்றவங்களுக்காக இல்ல, உனக்காக நீ செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றார். அப்ப சத்சங்கம் யாருடையது? நம்முடையது, நமது, என்னது என்ற எண்ணம் வேணும். சத்சங்கம் அவங்க செய்யறாங்க என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சொல்றோமோ கேட்கிறோமோ அது நமக்காக. சிரவணத்துக்கு தானே முதலிடம் கொடுத்திருக்காங்க. அதை கேட்பதன் மூலம் அந்த 40 நிமிஷம் மனம் அவரிடத்தில் இருக்கும். அந்த 40 நிமிஷம் மனம் நம்மளுடைய சுவாமி கிட்ட இருக்கும். திரிகுணங்களால் மனம், வாக்கு, கர்மா, செயல், இந்த தேகத்துடன் செய்கிற எல்லா அந்த 3 குணங்களுமே அவர் மேல் இருக்கும். ஆகையால் அந்த பாவனை தான் மிகவும் முக்கியமானது சொல்லிட்டு எங்க சொல்றாங்க. இங்க ஸ்ரீ குரு இவருக்கு சொல்றார், நான் இங்க இருப்பேன், நீ சந்தோஷமா போயிட்டு வா, நீ வர வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இவரும் சாயந்தேவரும் கிளம்பி போறார். லேட் ஆயிடுச்சு இல்லையா? இங்க இவங்க எல்லாருமே உபசரிச்சுட்டு சுவாமி கிட்ட கஷ்டத்தை சொல்லிட்டு அப்புறம் அங்க போறதுக்குள்ள லேட் ஆயிடும். அந்த அரசனுக்கு கோபம் வரும். உடனே என்ன லேட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட அறைக்கு போயிட்டு படுத்து தூங்குறார். உடனே தூக்கம் வரும் அவருக்கு. அந்த தூக்கத்துல இவர் இவரை ஒரு ரம்பம் வச்சு நல்லா அறுக்கிற மாதிரி கனவு வரும். அந்த கனவுல இவருக்கு வலி வந்துரும், தாழவே முடியாது. எந்திரிப்பாரு, பாப்பாரு, கனவுல பார்த்தது
நமக்கு கவனவுல வந்து பார்த்ததே நமக்கு இவ்வளவு வலியா இருக்கே, உண்மையிலேயே இவங்களை வந்து நான் வெட்டுறேனே, இவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி அவருக்கு புரிஞ்சு அந்த கனவுல இருந்து எந்திரிச்ச உடனே மத்தவங்களுக்கு இந்த மாதிரி தானே அப்படின்ற ஞானம் வந்து அவருக்கு வருது. உடனே வந்துட்டு நான் உன்னை அவர் வந்து சொல்லுவார், சாயந்து நான் உன்னை கூப்பிடவே இல்லப்பா, நீ போ அப்படின்னு சொல்லுவார். இங்க வந்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம், ஸ்ரீகுரு வந்து அவனை கொல்லாதே, அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லல. இந்த வேலை செய்யாத, இது நல்லது கிடையாதுடா, மத்தவங்களுக்கு நீ பண்ணாதே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனா அவர் வந்து அனுபவத்தை கொடுத்துட்டார். நீ மத்தவங்களை ஹிம்சை பண்றல, அது உனக்கு பண்ணா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் கொடுக்கிறார். அனுபவம் தான் பேசும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அனுபவம் அவர் சொன்னா திருந்த மாட்டாரு. அவர் வந்து சொன்னா திருந்த மாட்டார். ஏன் இவர் வெட்டும் போது எத்தனை பேர் கத்தியிருப்பாங்க, அப்ப கேட்கல. அவர் அனுபவம் பெற்றதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து தெரியுது, அப்பாடா இவ்வளோ வலியா, நான் இவ்வளோ கத்தினேன், தூக்கத்திலேயே நம்ம தேகம் இவ்வளோ வலிக்குதே அப்படின்னு அப்பதான் அவருக்கு தெரியுது. இந்த அனுபவம் கொடுத்துட்டு அவரோட மனசை வந்து மாத்துறாரு. தூக்கத்துல தேகத்துக்கு தான் ரெஸ்ட் எடுக்கும், மனம் முழிச்சுக்கிட்டு தானே இருக்கும், அங்க மனசு வந்து மாத்துறாரு. ஆகையால் இங்க என்ன சொல்றாங்கன்னா, மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷய, உன்னுடைய மோட்சத்திற்கும் உன்னுடைய மனம்தான் காரணம், உன்னுடைய பந்தம் அப்படியே நீடிக்கும்னா அதுக்கும் மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனசு மிக ஆபத்தான ஒரு விஷயம். நல்லா ஏமாத்தும் மனிதனை, அதை எப்படியும் அலப்பாய்த்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல அது நிக்கவே நிக்காது, ஏமாத்துறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம நம்பணும், அதாவது நம்ம நம்பின ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு சொல்லிடும். ஒரு நாள் நம்ம ஒரு நாள் வந்து அந்த விஷயம் நமக்கு நல்லதா படும், அது வந்து இன்னொரு வாட்டி கெட்டதுன்னு சொல்லிடும். நம்ம நம்பிட்டோம்னா அப்படியே விழுந்தா மாதிரிதான். அதனால சொல்றாங்க, மனம் வந்து பெரிய திருடன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குதான் இந்த மனசாலதான் மனிதர்கள் வந்து பந்தங்களில் விழுந்து அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கிறாங்களாம். அந்த மனசு வச்சுதான் மோட்சத்தையும் தர்றாங்க, அந்த ஞானமும் வருது. அவ்விதமாக இவருக்கு அந்த வலி தெரிஞ்ச உடனே முழிப்பு வந்தது, உடனே ஞானமும் வந்தது. எனக்கு இவ்வளவு வலிக்குதே, எதிரில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்ற எண்ணம் வந்தது. அதான் மத்தவங்களை இம்சிக்க கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னது. மத்தவங்க வந்து சொன்னது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து முடிஞ்சது. அப்ப சாயந்தேவர் அவருக்கு வந்து நிறைய, அந்த அரசன் வந்து அவருக்கு நிறைய ஆபரணங்கள், வஸ்திரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு அவரை அனுப்பிடுறார். இங்க தத்தாத்திரேய சுவாமிய நேரா வந்து சொல்லல, சொன்னாலும் கேட்க மாட்டோம். அந்த அரசன் மட்டும் இல்ல, நாமளும் அவ்வளவுதான், சொன்னாலும் கேட்க மாட்டோம். சரி, பகவான் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார், எனக்கு காட்டு, சாமிய காட்டு, நீதான் இருக்காருன்னு சொன்னியே, காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கடவுள் வந்தா நம்மால பார்க்க முடியுமா? அந்த சத்தியஸ்வரூபியை கண்கள் திறந்து பார்க்க முடியாது, தாங்க முடியாது நம்மளால. சரி, நமக்காக அவர் வந்து சாதாரணமா ஒரு ரூபத்துல வந்தாலும் நாம வந்து கவனிக்க முடியாது. இது சத்சங்கத்துல நடந்த ஒரு விஷயம். என்னன்னா, பாபா கிட்ட அவங்க 101 ரூபாய் வச்சு வேண்டிப்பாங்க. ஏதோ வேண்டுதலுக்காக அவங்க வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு தட்சிணை தரோன்னு வேண்டிப்பாங்க. அங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து, சுவாமி எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, பிச்சை போடுங்கன்னு கேட்டா 2 ரூபாய் போட்டு உடனே அப்படியே
அப்படி இப்படியும் பார்த்துட்டு போயிடுவார். 2 ரூபாய் கொடுப்பாரு. அவர் வந்து அந்த பெரியவர் அப்படி இப்படியும் பார்த்துட்டு போயிடுவார். இவர் திரும்பி பார்த்தா 101 ரூபாய் வச்சு கொடுக்கலையே, ஏண்டா கொடுக்கல என்று கேட்ட மாதிரி இருந்துச்சான். உடனே தேடி பார்த்தா அவர் வரல. அந்த அளவுக்கு நம்ம மனம் எப்பவுமே ஃபாஸ்டா இருக்கும். அதனால மாஸ்டர் எப்பவுமே லிவ் இன் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆக கடவுள் என்னைக்குமே இந்த மகிமைகள் எல்லாம் செய்ய மாட்டார், லீலைகள் தான் செய்வார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை. அவருக்கு அனுபவம் கொடுத்தாரு. அந்த அனுபவத்தினால் அவரை வந்து அவர் திருந்தினார். நீ வர வரைக்கும் நான் இங்கே இருப்பேன்னு சொன்னார் இல்லையா, அவரும் வரார். இப்படி அப்படி வரார். நம்ம பார்க்கணும். அவர் சேர்ந்தே ஒரு சாயம் தேவர் வந்து ஒரு இடத்துல இருந்து அங்கேருந்து கிளம்பி சுவாமி கிட்ட வரார். நான் சாக போறேன் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு என் உயிர் போகாம உயிரோட திரும்பி வர, அதுவும் அவர்கிட்ட நல்லா அதாவது வெகுமானங்கள் எல்லாம் பெற்று வராரு என்னும் போது எப்படி இருக்கும்? அதீதமான பக்தி கொண்டு அப்படியே ஓடி வராரு சுவாமி கிட்ட. ஓடி வந்து சொல்கிறார், சுவாமி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உடனே சுவாமி சொல்றார், ஐயா சரி, இனி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நான் தட்சிண தேசத்திற்கு வந்து கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய மனம் எப்படி இருக்கு? ஆனந்த பரவசத்தில் நன்றி நன்றி மிகுந்த மனமாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், சுவாமி இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்த பிச்சை, இது நான் உங்களுக்கு உங்க பாத சேவைக்கு தான் அர்ப்பணிக்கணும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். உங்களோட பாத சந்நிதியை விட்டு என்னால் இருக்க முடியாது, அதனால் நான் உங்க கூடவே வருவேன், என்னை விட்டு நீங்க போக வேண்டாம், நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திட சங்கல்பத்தோட சொல்றார். ஏதோ பேச்சுவார்த்தைக்கு சும்மா சொல்லல, வரேன் அப்படின்னு. சரி பாருங்க, இந்த மாதிரி அவர் வந்துட்டு வந்துட்டோன்னு என் கூட வந்துரு எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லல சுவாமி. எதுக்காக அவரு சொல்லலன்னா, குருஹஸ்தாசிரமத்துல அவர் இருக்காரு, அவர் குடும்பத்தை விட்டுட்டு போக கூடாது, அதுதான் அவருடைய தர்மம். நாம நினைச்சுப்போம் இந்த வீடு இதெல்லாம் விட்டுட்டு ஜாலியா போயிட்டு இருக்கலாம், இவ்வளவு வைராகியம் எப்படி வரும், நான் எப்படி வீட்டுல இருக்கிற வந்து மனைவியும் மக்களையும் கணவனையும் குழந்தையும் விட்டுட்டு போறதுன்னா சுமாரான விஷயமா? போயிட்டு அவ்வளவு பெரிய வைராகியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தவறு. இந்த கடமையை விட்டுட்டு போனாலும் இங்க இருக்கிற வேவ்ஸ் நம்மள அங்க ஆனந்தமாக அந்த வேலையை தொடங்க விடாது. அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைச்சுப்போம், கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்களை விட்டுட்டு மோட்சத்தை தேடவே முடியாது, அதனால அதுக்கு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். ஒரு சன்னியாசி ஆதிசங்கருடைய கதையில் பார்த்திருக்கிறோம், சித்தாரூட சுவாமி கதையிலும் பார்த்திருக்கோம். ஸ்ரீகுரு வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதை நிறைய நாம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். இங்க இது கதை அல்ல. எதுக்காக இந்த மாதிரி ப்ரூஃப் சொல்றோம்னா, இதுல இருக்கு, பாகவதத்துல இருக்கு. ஆதிசங்கரர் எதுக்கு சொல்றேன்னு, உலகத்துல எல்லாம் தான் இருக்கும், அதுக்காக சொல்றோம். இதுல சொந்தமா சொல்றது இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்களை விட்டுட்டு நீ இங்க வந்தா அது தவறு. சத்சங்கத்துல கூட வீட்டுல இருக்கிறவங்களை விட்டுட்டு கஷ்டப்படுத்திட்டு வர வேண்டாம். அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நீங்க வந்தா இங்கேயும் அமைதியா உட்கார முடியாது. ஏன்னா எல்லாமே வேவ்ஸ் தான். இப்போ வந்து நம்ம துக்கம் வீட்டுக்கு போறோம்னா வச்சுக்கோங்க, நம்ம துக்கம் விசாரிக்கிற வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. போற வரைக்கும் நம்ம சந்தோஷமா ஃப்ரெண்டு கூட வீட்டுல கூட பேசிட்டு
போவோம் ஃப்ரெண்டு கூட. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே நமக்கு சிரிப்பு வருமா? தானாகவே மனம் துக்கமா மாறிடும். ஏன்னா அங்க எல்லாருமே துக்கத்துல இருக்காங்க. அந்த வேவ்ஸ் தான் நம்மள தாக்கும். இந்த வேவ்ஸ் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது சயின்டிபிக்கா கூட நிரூபிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் கட் பண்றதுக்கு மெஷின் எடுத்துக்கிட்டு போறதுக்கு அது போனா அது ஷேக் ஆயிடுச்சான். ஆனா அதுக்கு தெரியும் இல்ல என்ன கட் பண்றதுக்கு வராங்கன்னுட்டு. அந்த வேவ்ஸ் அதான் அந்த வேவ்ஸ். சுவாமி என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நீ குடும்பத்தோட இங்க வாழ், 16 வருஷம் கழிச்சு எங்களோட தரிசனம் கிடைக்கும், அப்போ என்கிட்ட நீ வா அப்படின்னு சொல்றார். எதுக்காக? குரு தர்மம், கிரகஸ்தாசிரமம் என்றது உன்னதமானது, தி பெஸ்ட். பிரம்மச்சரியத்தை விட, சந்நியாசாசிரமத்தை விட, வானப்பிரசாசிரமத்தை விட குருஹஸ்தாசிரமம் தான் மேன்மையானது. ஏன்னா அது ஒரு கோட்டைக்குள்ளே இருந்து யுத்தம் பண்ற மாதிரி தான். ஒரு பிரம்மச்சாரிக்கு சேவை செய்யணும்னா குருஹஸ்தால தான் முடியும். ஒரு சன்னியாசிக்கு சாதம் போடணும்னா அது குருஹஸ்தால தான் முடியும். இந்த வரக்கூடிய அத்தியாயங்களை நாம அதுதான் பார்க்க போறோம். லைஃப் இஸ் an ஆர்ட்னு சொன்னாங்க. இந்த சம்சாரத்துல மனைவி, பிள்ளைகள், கணவன், இவங்க எல்லாருமே நம்முடைய நண்பர்கள், கூட பிறந்தவங்க. இவங்க எல்லாருமே நம்முடைய நண்பர்கள், கூட பிறந்தவங்க, தாய் தந்தைகள் எல்லோருமே எப்படி பார்த்துக்கணும்? குட்டி குட்டி ஃபார்முலா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை, காதல், அந்த தியாகம், நேசம், அன்பு எதுவானாலும் அந்த பெயர் வச்சுக்கோங்க. அது அந்த காதலோட அவர்கள் மேல் இந்த சேவா பாவனை உருவாக்கணும். இந்த 2 இருந்துச்சுன்னா நம் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். இவங்களோட சேவா பாவனையோட நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். அந்த 2மே, அதாவது எந்த காதலும் தேவையில்லைன்னா இந்த வாழ்க்கை, இந்த சம்சாரம், நம்ம வீடே நமக்கு நரகமாக மாறிவிடும். அதாவது நம்ம வீடு ஸ்வர்க்கமாக மாறணுமா இல்ல நரகமாக மாறணுமான்றது நம்ம கையில தான் இருக்கு. ஆக கடவுள் நமக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்திருக்கிறார். அதுல அழகான எழுத்துக்கள் எழுதணுமா, கவிதை எழுதலாமா, இல்ல டிராயிங் பண்ணணுமா, இல்ல கிறுக்கி வைக்கிறதா, நம்ம கையில தான் இருக்கு. இதுக்காக என்னதான் கடவுள் நம்மளோட தலையெழுத்த இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அவர் எழுத மாட்டார். நாம எழுதுனதுக்கு தான் அவர் மார்க்ஸ் போடுறார். டீச்சர் அவ்வளவுதான், நான் நல்லா படிச்சேன், எனக்கு 100 மார்க்ஸ் போடலன்னா நாம எழுதிருக்கோம், அதுக்குதான் மார்க்ஸ் போடுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் கடவுள் எழுதுனதுக்கு மட்டும்தான் மார்க் போடுறார். இது யாரால தெரிஞ்சுக்க முடியுமோ அவங்க நினைச்சுப்பாங்க, ஓஹோ நான் செஞ்ச பாவத்துக்கான இந்த துக்கம் இப்ப கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், சந்தோஷம் வந்துச்சு, நான் செஞ்ச புண்ணியத்துக்கு தான், அதனாலதான் கடவுள் இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. எதுவுமே அவருடைய பிரசாதம், அனுகிரகமா நாம பார்க்கணும். எதுவுமே அவரோட பிரசாதம், அனுகிரக பிரசாதம், அதை நாம எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நாமதேவர் ஒரு மிகுந்த விட்டல பக்தர், துக்காராம். இவங்க 2 பேருமே விட்டல தரிசனத்துக்கு போறாங்க. பாண்டுரங்கன் தரிசனம் பண்றேன்ட்டு போறாங்க. நாமதேவர் வரார். என்ன சொல்றாரு? சுவாமி, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தீங்க, என்னோட அவங்க நல்லா ஹெல்ப் பண்றதுனால, அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றத நான் நல்ல சாதனை செய்யறேன்.
என்னோட சாதனை நன்றாக போகுது, உங்களுக்கு நன்றின்னு சொன்னாராம். இங்க துக்காராம் வந்தாராம். அவர் சொல்றாரு, ஐயா என்னுடைய மனைவி கொஞ்சம் வித்தியாசம், அவ அப்படியே இருக்கிறதுனால எனக்கு உங்க மேல பக்தி பெருகி வைராக்கியம் மனசுக்குள்ள வந்தது. ஆகையால் அந்த வைராக்கியத்தோடு உங்களை நான் நல்லா பிரார்த்தனை செய்றேன், சேவை பண்றேன், சாதனை நல்லா தொடங்குது, நன்றின்னு சொல்றார். பாருங்க, எது எது கொடுத்தாலும் அவரோட பிரசாதம் தான். அவரோட பிரசாதம் என்ற எண்ணம் வந்ததுனால அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கு. அதான் இங்க அவங்க கஷ்டத்தை சொல்லல எங்கேயுமே. நான் செஞ்சதுக்கு என்ன பலன், எனக்கு அனுபவமா என்ற எண்ணம் வச்சுக்கணும். அதை விட சத்குரு சேவை எந்த விதமான பாவத்தையும் நீக்கிவிடும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சத்குரு சேவையால் தான் மகா பாவங்கள் கூட நீக்கப்படும். எப்போ நம்மளோட மனசை அவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். அவருக்கு கொடுக்கணும்னா அவர் நம்ம மனசுல குடியிருக்கணும். நம்ம மனசு எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவர் மேல் அவர் மனசுல நிறைய விசுவாசம் கொண்டு, அவர் மேல் நம்ம மனசுல நிறைய விசுவாசம் கொண்டு நம் மனதில் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையும் அதுக்கான பலன்களையும் அவர் பார்த்துப்பார். அவர் மேல் அதீத விசுவாசம், நிறைய விசுவாசம் கொண்டு நம் மனதில் அவரை நிறுத்தி கொண்டால் நம் வாழ்க்கை அதுக்கான பலன்களையும் அவர் பார்த்துப்பார். அந்த தந்தையின் வழிகாட்டலில் மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வரணும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.